அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா அல்லது நரகம் வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோம் என்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஒரே மாதிரியான ஒரு பதிலை சொல்வோம், எங்களுக்கு சொர்க்கம் தான் வேண்டும். ஏன்? சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி எல்லாம் பேசுவோம், நரகம் வேண்டவே வேண்டாம். என்ன காரணம்? கடுமையான நரக நெருப்பினுடைய வேதனை, நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனையாக ஒரு செருப்பு வழங்கப்படும். அந்த செருப்பை காலில் மாட்டணும்னு சொல்லி சொன்னா தலையிலே இருக்கக்கூடிய மூளைகள் எல்லாம் கொதித்து அப்படியே நீராக ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு வேதனை, நரகத்தினுடைய மிக குறைந்த வேதனை. நரகம் வேண்டவே வேண்டாம் என்று திட்டவட்டமாக பேசக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். ஆனா சர்வ சாதாரணமாக சொர்க்கம் வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடிய நாம் சர்வ சாதாரணமாக நிறைய தவறுகளை செய்கிறோம். தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களிடத்திலே பேசப்பட்டால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பதில் என்ன தெரியுமா? இதெல்லாம் சரிதான், சொர்க்கம் நரகம் இதெல்லாம் நாளைக்கு மறுமையில தானே போய் அங்க பாத்துக்கலாம், நாளை மறுமையிலே அல்லாஹ் மஹ்ஷரிலே தீர்ப்பு கொடுப்பானே, அந்த இடத்துல வச்சு பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு யதார்த்தமான ஒரு அசால்ட்டான ஒரு பதிலை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கம் நரகம் என்பது நாளை மறுமையிலே அல்லாஹுவால் தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு சொர்க்கம் செல்பவர்களுக்கு சொர்க்கமும் நரகம் செல்லக்கூடியவர்களுக்கு நரகமும் அல்லாஹ் வழங்குவான். உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல வைத்துதான் தீர்ப்பு சொல்லப்படும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையிலே ஒரு மனிதனுக்கு சொர்க்கமா நரகமா என்பது தெரிவிப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலேயே தனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அல்லது நரகம் கிடைக்குமா என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்வார்கள். எந்த அடிப்படையிலே உணர்ந்து கொள்வார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், வஸாக சக்கரத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் சக்கராத் என்று சொல்லப்படக்கூடிய வேதனையை சுவைத்தே தீர வேண்டும். அந்த கடைசி கட்டம் சக்கராத்தினுடைய வேதனையில ஒரு மனிதர் படுத்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இந்த உலகத்திலே அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திலே இருப்பார் என்று சொன்னால், சக்கராத்தினுடைய வேதனையில அந்த மனிதர் படுத்திருக்கும் போது அந்த மனிதருடைய கண்ணுக்கு முன்னால் மலக்குல் மௌத் உயிரை எடுப்பதற்காக அவருடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த மலக்கு எப்படி இருப்பார்? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அழகான தோற்றத்திலே இருப்பார், வெண்மையான ஆடை அணிந்திருப்பார், பார்க்கும் போதே ஒரு பிரகாசமாக புன்னகை ஏற்படக்கூடிய ஒரு தோற்றத்தில் அந்த மலக்குல் மௌத் இருப்பார். அந்த நல்ல அடியார் சக்கராத்திலே படுத்திருப்பாரே, அந்த மனிதரை பார்த்த உடனே அந்த வானவர் அந்த மனிதரிடத்திலே சொல்வார், அல்லா தஹாப்பு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வலா தஹஸனு, நீங்கள் அச்சப்படாதீர்கள், வபிஷிருல் பில் ஜன்னah, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று நற்செய்தி சொல்லியவராக அந்த நல்ல அடியாருடைய உடலிலே இருந்து அல்லாஹ்வுடைய சலாத்தை சொல்லி அந்த உயிரை அவருடைய உடலிலே இருந்து கைப்பற்றுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அந்த நல்லடியாருடைய உடலிலே இருந்து உயிர் கைப்பற்றப்படும் போது எவ்வளவு இலகுவான முறையிலே கைப்பற்றப்படும் தெரியுமா? எந்த வேதனையும் இல்லாமல் ஒரு தோல்பை நிறைய தண்ணீர், அந்த தண்ணீர்ல அப்படியே ஒரு டம்ளரை விட்டு மெத்துனா தண்ணிக்கும் வலிக்காது டம்ளருக்கும் வலிக்காது, அந்த மாதிரி எந்த வேதனையும் இல்லாமல் அழகான முறையிலே இலகுவான முறையிலே அவருடைய உடலிலே இருந்து உயிர் கைப்பற்றப்படும். இமாம் புகாரி பதிவு செய்வார், அப்படி அவருடைய உடலிலே இருந்து உயிர் கைப்பற்றப்படும் போது அந்த உயிர் நறுமணம் வீசக்கூடிய உயிராக இருக்கும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். வானவர்கள் சொர்க்கத்திலே இருந்து கொண்டு வந்த பட்டாளான துணியிலே அவருடைய உயிரை அப்படியே வைத்து அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்வார்கள். இது நல்லடியாருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசு. கெட்டடியாரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஏதேனும் ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியை சொல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல்கள் எல்லாம் உயர்ந்து விடும்.
கண்கள் எல்லாம் சிவந்து விடும். ஒரு போர்க்களத்திலே எதிராளிகளோடு போரிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் எந்த அளவுக்கு உத்வேகத்தோடு அந்த மக்களிடத்திலே பயான் செய்வாரோ, உத்வேகத்தோடு எப்படி அந்த மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவாரோ, எச்சரிக்கை செய்வாரோ, அது போல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியாக நபிகளார் சொல்கிறார். கெட்ட மனிதருடைய சக்கராத்தினுடைய வேதனை, அவர் படுத்திருப்பார், அந்த கண்ணுக்கு முன்னால் வானவரை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவான். கெட்ட அடியாருடைய உடலிலே இருந்து உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரை பார்த்த உடனே கெட்ட அடியார் அலற ஆரம்பித்து விடுவார். என்ன காரணம்? பார்ப்பதற்கு ஒரு கருமையான தோற்றத்திலே, ஒரு விகாரமான தோற்றத்திலே, பார்த்த உடனே பயம் ஏற்படக்கூடிய ஒரு தோற்றத்திலே அல்லாஹ் கெட்டடியார்களுடைய அந்த வானவரை மலக்குள் மௌத்தை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால் நிப்பாட்டுவான். அந்த வானவர்கள் அவருடைய உடலிலே இருந்து உயிரை கைப்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த உயிர் உடலுக்குள்ளே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கும். இலகுவான முறையிலே கைப்பற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த கெட்ட அடியாருடைய விலாப்புறங்களிலே அடிப்பார்கள், கன்னங்களிலே அடிப்பார்கள், முதுகுகளிலே அடிப்பார்கள். அடிப்பது சாதாரணமான மனிதர்கள் அல்ல. இதோ நம்ம ஒருத்தர் போய் அடிக்கிறோம் அந்த மாதிரி அல்ல, வானவர்கள் அடிப்பார்கள். அந்த அடி தாங்க முடியாது. அப்படி கொடூரமான முறையிலே அவருடைய உடலிலே இருந்த அந்த உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா? ஒரு கடுமையான முள்ளிலே, முள் செடியிலே ஒரு ஈரமான ஒரு போர்வை அந்த முள் செடியிலே மாட்டிக்கொண்டால், அந்த போர்வையை நம்ம அந்த முள் செடியில இருந்து அப்படியே வெளியில எடுக்கிறக்குள்ள அந்த போர்வை எவ்வளவு கிழிசலாகி ஓட்டையாகி உரசலாகி இந்த போர்வை எதுக்குமே உபயோகமாகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், கடுமையான ஒரு சூழல், கெட்டடியாருடைய உடலிலே இருந்து உயிர் கைப்பற்றப்படும். உயிரை கைப்பற்றினால் துர்நாற்றம் வீசக்கூடிய உயிராக இருக்கும். வானவர்கள் தங்களுடைய கரத்திலே இருக்கக்கூடிய துணியை வைத்து மூக்கை பொத்திக் கொள்வார்கள். நாட்டம் பிடித்த உயிர், அதை கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படும். இப்னு கசீர் அவர்கள் தங்களுடைய விளக்க உரையிலே பதிவு செய்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உயிரை வானத்திலே இருந்து தூக்கி கபருக்கு எறிவார். ஒரு இலக்கண குறிப்போடு ஒரு வார்த்தையிலே பதிவு செய்வார். அவ்வளவு கொடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில சக்கராத்தினுடைய வேதனையில ஒரு மனிதனுக்கு சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். நபித்தோழர்கள் கேட்பார்கள், உஸ்மானே, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பற்றி பாடம் எடுக்கப்பட்டால் சிரிக்கிறீங்க, நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அச்சத்தோடு கேட்கிறீர்கள், கபரை பற்றி பேசப்பட்டால் மட்டும் ஏன் தாடிகள் நினையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகிறீங்க, என்ன காரணம்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இதுதான் மனிதனுடைய முதல் நிலை வாழ்க்கை. இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதர் பிரிந்தால் அந்த மனிதனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய ஆரம்பம், முதல் நாள், முதல் இரவனுடைய ஆரம்பம் அந்த கபரு தான். இந்த வாழ்க்கையிலே ஒரு மனிதர் வெற்றி அடைந்தால் மறுமையினுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அந்த மனிதரால் வெற்றி அடைய முடியும். அதனால் அந்த கபருடைய வாழ்க்கையை நினைத்து தாடிகள் நினையக்கூடிய அளவுக்கு நான் அழுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இப்ப இந்த கபருல தன்னந்தனியாக படுத்திருக்கக்கூடிய இந்த கபருல ஒரு புது மாப்பிள்ளையை போல உறங்க வேண்டும் என்றால், ஒரு புது மணமகளை போல உறங்க வேண்டும் என்றால், நம்முடைய கபர் விசாலமாக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய கபரிலே ஒளிபொருத்தப்பட வேண்டும் என்றால், காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்தினுடைய இன்ப காற்றுக்கள் நம்முடைய கபருக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஆரம்ப கட்ட வாழ்க்கை கபரிலே மிக சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும்? நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அதுல முத்தாய்ப்பாக, இலகுவாக மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், அது கபரிலேயும் உங்களுக்கு வெற்றியை தரும், நாளை மறுமையிலேயும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், 2 வானவர்களை அல்லாஹ் தினமும் பூமிக்கு அனுப்புகிறார். அந்த 2 வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம், இறைவா, இதோ இந்த மனிதர் தான் சம்பாதித்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறார், தான தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இறைவா,
இவருக்கு நீ பொருளாதாரத்தை வழங்குவாயாக, இவருக்கு நீ அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக. இன்னொரு வானவர் பிரார்த்தனை செய்வார், இறைவா ஒரு பயங்கரமா சொத்து வச்சிருக்கார், கோடி கோடியாக சம்பாதிக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாத மனிதராக இருக்கிறார், இறைவா இவருக்கு நீ அபிவிருத்தியை ஏற்படுத்தாதே, இவருக்கு நீ கடுமையான பாதிப்பை ஏற்படுத்து. யாரு? அனுதினமும் 2 வானவர்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறக்கி அந்த மனிதர் தர்மம் செய்வார் என்று சொன்னால் அவருக்காக பிரதிபலனையும், தர்மம் செய்யாமல் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கான அழிவையும் வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால், இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டையாவது, ரொம்ப பெருசா இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு சிறு துண்டை நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பிலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஆனா இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற பொருளாதாரம் எல்லாம் பெரும்பாலும் எதனை அடிப்படையாக கொண்டு ஓடுகிறோம் என்று சொன்னால் தவறில்லை, மார்க்கம் செலவு செய்ய வேண்டும், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று வலியுறுத்தவும் செய்கிறது. என் மனைவிக்கு நல்ல பிரமாண்டமா ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், ரைட்டு, தப்பே இல்லை. என்னுடைய பிள்ளையை நல்ல ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல வைக்கணும், என் பெண் பிள்ளையை நல்ல ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், எதுவும் தப்பில்லை, மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனா இதோடு வாழ்க்கை முடிந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சஹீஹான செய்தி இமாம் புகாரி பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய அழக பாருங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய சொத்து உங்களுக்கு விருப்பமானதா இல்ல உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்து உங்களுக்கு விருப்பமானதா? அல்லாஹ்வின் தூதர் எப்படி கேட்கிறாருன்னா, நீங்க சம்பாதிக்கிறீங்க, கோடி கோடியா உங்கள்கிட்ட சொத்து இருக்கு, அந்த சொத்து உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது நீ பெற்றெடுத்த பிள்ளை கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கார், அந்த சொத்து உங்களுக்கு பிடிக்குமா? நபிகளார் நபித்தோழர் இடத்திலே கேட்கிறார். நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க சம்பாதிச்ச சொத்து தானே எங்களுக்கு பிடிக்கும், அது எப்படி எங்க வாரிசுகள் சம்பாதிச்ச சொத்து எங்களுக்கு பிடிக்கும்? நாங்க சம்பாதிச்சது எங்களுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நொடி பதிலை சொன்னார்கள். அப்ப எது தெரியுமா உங்களுடைய சொத்து? வஜாக சக்கரத்துல் மௌத், நீங்கள் சக்கராத்தினுடைய கடைசி நிலையிலே படுத்திருக்கும் போது உங்களை சுற்றி உங்களுடைய மனைவி இருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், உங்களுடைய மகன்கள் இருப்பார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், எல்லோரும் சுத்தி இருப்பார்கள். 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் சுத்தி சுத்தி சம்பாதித்த எல்லா பொருளாதாரமும் உன்னோடதுதான், ஓ சொத்து தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், உன் தொண்டை குழியை விட்டு உன்னுடைய உயிர் பிரிந்து விட்டால் உன்னுடைய எல்லா சொத்துகளும் உன்னுடைய வாரிசுக்கு உரிமையான சொத்துகளாக மாறிவிடும். உன்னுடைய மனைவிக்கு, மகளுக்கு, மகனுக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு என்று உன்னுடைய சொத்துகள் பிரித்து வைக்கப்பட்டுவிடும். எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை. எது தெரியுமா உன்னுடைய சொத்து? அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் தொழுகையை நிறைவேற்றி தனக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்திலே இருந்து தான தர்மம் செய்வார்களோ, ஜக்காத்து கொடுப்பார்களோ, அவர்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரத்தை மார்க்க அடிப்படையிலே செலவு செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் தான் உங்களுடைய பொருளாதாரம். அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுத்தானோ அதிலே இருந்து நீங்கள் தர்மம் செய்தால் அதுதான் உங்களுடைய பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் தான் நீங்கள் மரணித்து தனிமையிலே கபரிலே படுத்திருக்கும் போதும் கூட சதக்கத்துல் ஜாரியாவாக அந்த பொருளாதாரம் உங்களிடத்திலே தொடர்ச்சியாக வந்து சேரும். ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார்கள், நான் வெளியே சென்று இருக்கும் போது என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய்க்காக நான் தர்மம் செய்யலாமா? மரணிச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கண்டிப்பாக செய்யுங்கள். மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தை தன்னுடைய தாய்க்காக தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன், என்னுடைய தாய்க்காக என்னுடைய தோட்டத்தை நான் தர்மம் செய்து விட்டேன். மரணிச்சுட்டாங்க தாய். அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு தர்மத்தை வலியுறுத்துகிறார்கள் என்றால்,
உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய கபருக்காக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகள் என்ன? நிழலே இல்லாத நாளை மறுமையிலே அர்ஷனுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே அதிகமாக தர்மம் செய்யுங்கள். நிழலே இல்லாத அந்த நாளில் நிற்கக்கூடிய எல்லா மக்களும் எங்கேயேனும் ஒதுங்குவதற்கு ஒரு சிறிய நிழல் கிடைக்காதா? தலைக்கு மேலே சூரியன் இருக்கும், வெப்பத்திலே வியர்வையிலே குளித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தவர்களை அல்லாஹ் அந்த அர்ஷனுடைய நிழலை கொடுத்து அந்த மக்களுக்கு முன்னால் கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால், புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைந்த பொருளாதாரமானாலும் நம்முடைய குடும்பங்களிலே இருந்து, உறவுகளிலே இருந்து, நண்பர்களிடத்திலே இருந்து தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதக்கா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் வாசலின் வழியாக அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.